இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நீங்க யாரு? என் பேர் பாலாஜி சார். சார், நானும் விஜயும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம் சார். அடி பாவி. ஐயா, இல்லையா இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. ஏய், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விஜய் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? என்னாச்சுடா உனக்கு? ஓ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்களா என்ன? இல்ல உன்னை யாராவது மிரட்டுறாங்களா விஜய்? சொல்லு. ஏ விஜய், நான் இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லன்னா சொன்னியேடா விஜய். எனக்காக உயிரே விட்டுருவேன்னா சொன்னியேடா விஜய். இது வந்து கோர்ட். உன்னை யாரும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தைரியமா பேசு. டேய், யாரா நீ? ஏன்டா என் மேல இப்படி பழி போட்டுட்டு இருக்க? ஐயா, இவங்களே பணத்தை கொடுத்து யாரையும் ரெடி பண்ணிருக்காங்க. ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? என்னமா பேசுற? இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்தது கூட இல்ல. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. ஆதாரம் இருக்கு. என்னம்மா, நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஐயா, அதெல்லாம் எப்பவோ என்னைக்கோ எங்கேயோ நடந்ததுங்க ஐயா. காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது நாங்க பழகினது உண்மைதாங்க ஐயா. ஆனா நாங்க அப்பவே பிரிஞ்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்த்தது கூட இல்லைங்க ஐயா. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கலாம், அதுக்காக விஜய் குற்றவாளி ஆயிட முடியாது. இந்த வழக்குக்கும் உங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே, இப்போ அவங்க இன்னொருத்தர் மனைவி. எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி தான் உங்க காதல். அதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. நன்றி ஐயா. ஐயா, கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விஜி என்னோட பொண்டாட்டிங்க ஐயா. அவரு போய் சொல்றாருங்க ஐயா. அதெல்லாம் உண்மை இல்லையா, நம்பாதீங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க பாலாஜி? நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இல்லங்க ஐயா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஏமா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவ நீ அந்த வாழ்க்கையை மறைச்சிட்டு இன்னொரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. இந்த ஒரு சாட்சியே நீ எவ்வளவு பொய் பொய்யா சொல்லியிருக்கேன்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஐயா, நீங்களாவது என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைங்கயா ப்ளீஸ். நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா நான் அவரோட சேர்ந்து வாழவே இல்ல. அதுக்குள்ள கார்த்தி என்னைய. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல திரும்பவும் நீ பொய் சொல்லணும்னு நினைச்சா உன் மேல இந்த நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சரியான ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ சொல்ற பொய்யெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான்னு தோணுது. பொதுவா ஒரு பொண்ணு தனக்கு அநீதி நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் அவங்க பக்கம் தான் நிக்கணும். முதல்ல அப்படித்தான் நானும் இந்த வழக்க பார்த்தேன். ஆனா நீ அந்த கரிசனத்தை தப்பா பயன்படுத்த பார்த்திருக்க. நீதிமன்றத்தையே ஏமாத்த பார்த்திருக்க. கார்த்திக், விஜய், இந்த இருவருக்கும் நடந்த திருமணம் செல்லாதென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தனது சொந்த காரணங்களால் கார்த்திக் குடும்பத்தை பழிவாங்க விஜய் நாடகமாடியது நிரூபணமாகிறது. ஆகையால் விஜய் உடனடியாக கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும்.
போடுங்க. நீதிமன்ற நேரத்தை வீணடித்த காரணத்திற்காக 20,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு குற்றவாளியான விஜய் மூலம் ஏதாவது ஆபத்து நடந்தாலும் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கிறது. ஆ, ஐயா ஐயா தெரியாம. அமைதியா அபராதத்தை கட்டிடுங்க, இல்லைன்னா உள்ள தூக்கி வச்சிருவேன். அக்கா ஐயோ கையால இதெல்லாம் தொட்டாலே பாவம். குடு குடு. இப்படி பிடிக்கணும். தூக்கி போடு. எடுத்துக்கோ. 2 பேரும் மறக்காம டெட்டால் போட்டு நல்லா குளிச்சிருங்க. அப்பதான் மொத்தமா இந்த பீடை நம்மளை விட்டு போகும். எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு. ஆ, இந்த டயலாக தான் நான் மிஸ் பண்ணேன். இப்போ ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல உன்னால இந்த குடும்பத்தை கெடுக்கவே முடியாது. நாங்க இனிமே சந்தோஷமா தான் இருக்க போறோம். நீ வேணா எங்கேயாவது தூரமா இருந்துட்டு வைத்திருச்சல செத்துரு, சரியா? உனக்கு வேற வழியே இல்லமா. அப்படியா? அதையும் பார்க்கலாம். பாக்கலாம். எடுத்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட் போ. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க. மரியாதை தெரியாதவளுங்க தூக்கி எறிறாளுங்க. அப்பா, ஏதோ பெரிய ஏழரை நம்மளை விட்டு கழிஞ்ச மாதிரி இருக்கு. முதல்ல மொத்த குடும்பத்துக்கும் பூசணிக்காய் சுத்தி போடணும். டேய் ராகவா, ஆ, வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கினியா? ஆ, இருக்குடா. ஆ, எல்லாம் கீழே வாங்க. இந்த ஊரு கண்ணு உறவு கண்ணெல்லாம் இல்ல, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. விஜி கண்ணு, அவங்க அம்மா கண்ணு மொத்தமா அழிஞ்சு போகணும். உங்க தேக்கி வச்சிருந்த எச்சி எல்லாம் மொத்தமா துப்புங்க. என்னடா டேய், என்ன? நான் தப்பு பண்ணிருப்பேன்னு இங்க எல்லாரும் நம்புனாங்க. அப்பாவும் அத்தையும் கூட நம்புனாங்க. ஆனா நீங்க 2 பேரும் என் கூட எப்பவுமே இருந்தீங்க. இதோ இன்னைக்கு எல்லாரும் என் மேல தப்பு இல்லைன்னு நம்புறாங்கன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய, என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்.